சோழன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டியோட மெக்கானிக் ஷாப்க்கு வந்த இடத்துல, நம்ம பாண்டி கிட்ட சொல்லுவாங்க, "காயத்ரி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாடா. எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. எதுவும் தப்பா எதுவும் பண்ணிக்குவாளோன்ட்டு" ரொம்பவே பயப்படுவாங்க. அதே நேரம் நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம பாண்டியோட கடைக்கு வந்துட்டு, நம்ம சோழன் கிட்ட சும்மா இல்லாம, "இப்போ நிலா அக்கா உங்க குடும்பம்னு வரும்போது, நீங்க யார சூஸ் பண்ணுவீங்கன்னு?" கேட்க, உடனே நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா, "நான் நிலாவ தாங்க சூஸ் பண்ணுவேன். இவனுக்காகலாம் நிலா விட்டு குடுக்க முடியுமா?" அப்படின்னு பேசினது தான். உடனே வானதியும் பாத்தீங்கன்னா கோபமா நம்ம பாண்டிய பாக்க, உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா, நான் என்ன சோழனா, அவன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம சோழனோட வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, காயத்ரி 2 நாளா கதவை திறக்கவே இல்ல, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு பேசியும், நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா 2 வாரம் லவ்க்காகலாம் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டா, ரூம திறந்து பாரு, கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது நேரம் சேருன்னு பாத்தீங்கன்னா சோழனை பிடிச்சி திட்டுவாங்க. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுடா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க, அண்ணே எங்க கல்யாணம் என்ன நிஜம் கல்யாணமா, வேணும்னா இப்பவே நிலாவா அந்த பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போ, அவங்க சொல்லட்டும் என் ஒய்ஃப்னுட்டு, அவங்க தான் என்ன புருஷனாவே ஏத்துக்கலையே, எனக்கு கரெக்ட் தானேன்ட்டு நம்ம நிலா கிட்ட கேட்க, நிலாவும் சரிங்கிட்ட, ஆமாங்கண்ணே எங்களுக்கு நடந்தது என்ன நிஜ கல்யாணமா, ஃபேக் மேரேஜ் தானே, நீங்க போய் அந்த பொண்ணு கிட்ட தாராளமா கூடி சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ண போறோம் சொல்லுங்க, கண்டிப்பா மறுபடியும் பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சோழா, இதை நீ எதிர்பார்க்கல.